நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். அவங்க ஸ்மைல் பண்ணாங்கன்னா, பேசினாங்கன்னா அப்படியே சார் மாதிரி தான் இருப்பாங்க. எப்படி வளர்த்துருக்காரு அப்படின்னமோ டெஃபினட்டா நல்லா வளர்த்துருக்காரு. நல்ல அழகான ஒரு லவபிள் கிட்ஸ். அவங்க 2 பேரும் சிஸ்டர்ஸ். தே கேர் ஃபார் ஈச் அதர். மிஸ்ஸஸ் விவேக் மேம் அவங்க ரொம்ப போல்டான ஒரு பர்சன். ஒரு அப்பாவா அம்மாவா அந்த இடத்துல இருந்து எல்லா நீடையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு எல்லாத்தையும் அழகா பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள என்டர் ஆகணுமோ விவேக் சார் அங்கதான் இருந்தாங்க மாதிரி ஃபீல் தான். தேஜு ரொம்ப அழகா இருக்காங்க, ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த லுக், ரொம்ப சூப்பரா இருக்காங்க, கண்டினியூஸா அப்ரிஷியேட் பண்ணாரு. இந்த லெஹங்காக்கு ஏற்ற மாதிரி தான் ரொம்ப சட்டிலாக ஒரு மேக்கப் தான் பண்ணியிருந்தோம். அந்த லெஹங்கா வந்து என்ஹான்ஸ் ஆகிட்டு அந்த லுக் ரொம்ப நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. நல்லாடா நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மேக்கப் ஆர்டிஸ்ட் ஸ்ருதி இருக்காங்க, அவங்களோட தான் பேச போறோம். வணக்கம். வணக்கம். திருப்பி சைல்ட்ஹுட்டுக்கு கொண்டு போன மாதிரி விவேக் சார் அவரோட போட்டோலேருந்து அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல எங்களை நீங்க கலந்துக்க வச்சிட்டீங்கன்னே சொல்லலாம். அவங்களோட டாட்டருக்கு நீங்க பண்ண மேக்கப் இல்லையா? ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சது? தேங்க்யூ. ஆக்சுவலி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய ஒர்க் பிடிச்சிட்டு கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக வேணும் மேக்கப் அண்ட் அகெயின் ஃபேஸை மாற்றாமல் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு சின்ன ரிக்குவயர்மெண்ட்ஸோட தான் எனக்கு காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் காண்டாக்ட் பண்ணுறப்ப எனக்கு சாரோட டாட்டர்னு தெரியாது. ஸோ ஒரு ப்ரைடுக்கு எப்படி ப்ரொசீட் பண்ணுவோமோ அப்படி தான் பண்ணியிருந்தோம். மேபி 1 or 2 days லேட்டர் தான் எனக்கு தெரியும் சாரோட டாட்டர்னு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த மூமெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் போய் அவங்கள மீட் பண்ணும்போது அவங்க எப்படி பேசினாங்க, எப்படி வெல்கமிங்காக இருந்தாங்க? ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணது எங்களோட ஸ்டுடியோவில். ஸோ ரொம்ப ஹம்பிள் அண்டு எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் நினச்சதை விட ரொம்ப 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 டவுன் டு எர்த். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்டு ரொம்ப வெளியாள் மாதிரி இல்லை, அந்த மாதிரி எதுவும் ஃபீல்லாம் ஆகலை. ரொம்ப ஆல்ரெடி ஒரு மீட் பண்ண ஒரு பர்சனோட இருக்கோன்ற ஃபீல் தான் இருந்தது அதிகமாக. நிறைய பார்க்கறதுக்கு விவேக் சார் மாதிரியே இருந்தாங்க. நீங்கள் அதை ஃபீல் பண்ணீங்களா? அவங்க கிட்ட சொன்னீங்களா? ஆமாம், கண்டிப்பாக. அவங்க ஸ்மைல் பண்ணாங்கன்னா, பேசினாங்கன்னா அப்படியே சார் மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ நான் மேக்கப் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ க்ளோஸாக நிற்போன்ட்டு. ஸோ ஒவ்வொரு ஃபீச்சர்ஸும் பார்க்குறப்போ எனக்கு சாரை பார்க்குற ஒரு அந்த ரிசம்பிளன்ஸ் இருந்தது. ரொம்ப ரொம்ப அழகாக வளர்த்துருக்காரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு சாரை பற்றின ஒரு கொஷின், எப்படி வளர்த்துருக்காரு அப்படின்னமோ டெஃபினட்டாக நல்லா வளர்த்துருக்காரு. நான் அதை தான் சொல்ல முடியும். ரொம்ப நல்லா அழகான ஒரு லவபிள் கிட்ஸ். அவங்க 2 பேரும் சிஸ்டர்ஸ். தே கேர் ஃபார் ஈச் அதர். சிஸ்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்களோட கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா பேசிக்கிறது எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. யூஸ்வலாக இருக்க மாதிரி சிஸ்டர்ஸ் மாதிரி பேசாமல் ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்குலாம் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த ஃபீல் தான் இருந்தது எனக்கு. இவங்களெல்லாம் பற்றி பேசிட்டு விவேக் சாரோட ஒய்ஃபை பற்றி பேசலன்னா எப்படி? தேஜோட அம்மா, ஏன்னா அவங்க அவ்வளோ கல்யாண பிஸிலும் இருந்திருப்பாங்க, அவ்வளோ சந்தோஷமும் இருக்கும் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குது. அவங்கள பற்றி சொல்லுங்கள். ரொம்ப மிஸ்ஸஸ் விவேக் மேம். ஸோ அவங்க ரொம்ப போல்டான ஒரு பர்சன். போல்டுனா லைக் எதை சொல்கிறோம் அப்படின்னா ஒரு அப்பாவா அம்மாவா அந்த இடத்துல இருந்து எல்லா நீடையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு எல்லாத்தையும் அழகாக பிளான் பண்ணி அந்த அட்மாஸ்ஃபியர்லேருந்து அந்த ஒவ்வொரு ஈவெண்ட்டோட சின்ன சின்ன விஷயங்களையும் கரெக்டாக பார்த்து வெல் பிளான்டாக கொண்டு போனாங்க. ஸோ அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு விஷயமா இருந்தது எல்லாருக்கும். பியூட்டிஃபுல். அந்த லுக்கில் தான் வந்துட்டு நீங்கள் அந்த ரீல் எடுத்திருப்பீங்க இல்லையா? விவேக் சாரை தொட்டு அப்படியே இருந்திருக்கும் அவ்வளோ பெரிய ஒரு ஃபோட்டோ. அப்படியே விவேக் சாரை வந்து அங்கே கொண்டு வந்துட்டாங்கன்னே சொல்லலாமா? கண்டிப்பாக விவேக் சார் அங்கே தான் இருந்தாங்க மாதிரி ஃபீல் தான், லைக் இருந்தாங்க. ஸோ ரொம்ப அழகாக டெக்கார் பண்ணி அந்த ஃபோட்டோ வச்சுருந்தப்போ நான் ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன், நாங்கள் ரிவர்ஸில் வந்துட்டு அந்த வீடியோவை திருப்பி நான் அங்கே கேப்சர் பண்ணுற மாதிரி இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. அது வந்து மிஸ் பண்ணக்கூடாத ஒரு விஷயமா இருந்தது. ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே என்டர் ஆகணுமோ வேறு ஒரு ஃபீலிங்கில் தான் என்டர் ஆகிருப்போம். பட் இது எடுத்தே ஆகணுன்ற ஒரு அந்த ஒரு மைண்ட் செட்டும் இருந்தது அந்த டைமில். ஸோ அதை எடுத்தோம் நாங்கள். சாரை ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ பிடிக்கும். அவங்களோட காமெடிஸ் அவ்வளோ பிடிக்கும். எல்லாத்துலேயும் ஒரு மெசேஜ் இருக்கும். ஸோ டிவி பார்க்கமோ ஒரு நம்ம ஃப்ரீ டைமில் பார்க்குறோம் அப்படின்னா கூட அவரோட காமெடிஸை நான் ப்ரிஃபர் பண்ணி பார்க்குற அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஸோ அப்படி கனெக்ஷன் இருந்தது, எனக்கு இருந்தது. ஃபைனல் லுக் பார்த்துட்டு அவங்க அம்மா என்ன சொன்னாங்க? ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அவங்க பொண்ணுக்கு திருஷ்டி சுற்றி போட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அழகாக இருக்குது, ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்கீங்கன்னு எங்களையும் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் தேஜு ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தாங்க. அண்ட் அவங்க மேக்கப் எல்லாமே ரொம்ப அழகாக தான் இருப்பாங்க. க்யூட்டான ஒரு ஸ்மைல் அண்ட் ரொம்ப ஒரு குழந்தை மாதிரி ஒரு ஃபேஸ் தான் அவங்களுக்கு. ஸோ அவங்களோட லுக்ஸை பற்றி பேசும்போது அவங்களோட அந்த முகூர்த்தம் லுக்கில் அவங்களோட ஜுவல்ஸ் அப்படியே நிறைஞ்சு இருந்தது. அண்ட் நாங்கள் பார்த்தோம் ப்ளவுஸ்ல இருந்து கூட செயின் போட்ட மாதிரி இருந்துச்சு. அதுக்கு அந்த இது இல்லாமல் அது எப்படி மேம் பண்ணீங்க? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு க்ளூ ஸ்பாட்டுன்னு ஒரு க்ளூ ட்ராப் இருக்குது. அந்த க்ளூ ட்ராப்ஸை வச்சுட்டு ஸ்டிக் பண்ணிடுவோம். ஸோ சில இடத்துல மட்டும் பின் போட முடிகிற இடத்துல மட்டும் வில் யூஸ் அ மைல்டு பின். ஏன்னா எல்லாத்துலேயும் போட்டால் சாரி ஸ்பாயில் ஆகும். ஸோ அந்த க்ளூ ட்ராப்பை வச்சு ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ அப்படி ஒன்றா எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே ஒரு 30 minutes டைம் எடுத்துரும் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா. அது பண்ணணும்ல, ஏன்னா ஒருத்தவங்க ஃப்ளவர் பண்ணுறப்போ ஃப்ரண்ட்டில் நம்ம ஜுவல்ஸ் அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டைம் எடுத்து பண்ணது தான். பட் இப்போ இந்த க்ளூ ட்ராப்ஸ்னால சாரி எதுவும் டேமேஜ் ஆகாதா? இல்லை, வராது. அது நம்ம பீல் பண்ணுறப்போ ஜுவல்ஸ் தனியாக வந்துடும். இந்த க்ளூ ட்ராப் வந்து ஜுவல்ஸில் இருக்கும், இல்லைன்னா சாரி மேலே இருக்கும். ஸோ எடுத்தோன்னா அது வந்துடும். ஸோ நம்ம போடுறதை தாண்டி எடுக்கும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். எடுக்கும்போது ஈஸியாகவே எடுத்துடலாம். அந்த க்ளூ ஸ்பாட் நம்ம ஃபிங்கர்லேருந்து டச் பண்ணி எடுத்தாலே அது ஒட்டிட்டு வந்துடும். ஸோ அது எதுவுமே வந்து மற்ற இடத்துல ஒட்டிடாது. மொத்தமாக இவங்களோட அந்த பிரைடல் லுக்குக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? ஒரு 2 hours 30 minutes ஆயிருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் அவங்களுக்கு வந்து மேக்கப்லாம் பண்ணி அவங்கள அழகாக அந்த ஒரு டால் மாதிரி ஆக்குனதுக்கப்புறம் மாப்பிள்ளை பார்த்தாரா? என்ன சொன்னார்? மாப்பிள்ளை க்ரூமுக்கு ஆக்சுவலி நான் மேக்கப் போட போயிருந்தேன் ஈவினிங் ரிசப்ஷன். அப்போ தேஜு ரொம்ப அழகாக இருக்காங்க, ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த லுக்கு, ரொம்ப சூப்பராக இருக்காங்க, மார்னிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு கண்டினியூஸாக ஒரு 3 லைனில் என்னை அப்ரிஷியேட் பண்ணார். தேங்க்யூ பரத். அவங்க நேம் பரத். ஜென்ரலாகவே விவேக் சார் அப்படின்னாலே வந்து அவர் பயங்கர ஒரு சோஷியல் காஸ்க்காக பேசுவார், நிறைய மரங்கள் நட்டார் அப்படின்ற விஷயம் தான் தெரியும். இந்த மாதிரியான சோஷியல் காஸ்க்கான விஷயங்கள் கல்யாணத்தில் ஏதாவது கொண்டு வந்திருந்தாங்களா? அங்கேயும் வந்து நிறைய பிளான்ட் எல்லாமே கொடுத்துருந்தாங்க, ட்ரீஸ் கொடுத்தாங்க, பிளான்ட்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ அவரோட அந்த வில் வந்து அங்கே ஃபுல்ஃபில் ஆச்சு. ஸோ அது நிறைய பேர் கொண்டு போனாங்க, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரீஸ் அண்ட் பிளான்ட்ஸ் அங்கே வச்சுருந்தாங்க, சாப்பிள்ஸ். ஸோ அதெல்லாம் கொடுத்து அவங்களோட அந்த லவ் வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. 2 பெண் பிள்ளைகள் அப்படின்றப்போ வந்து ரொம்பவே அழகாக பிளான் பண்ணி ஒரு கல்யாணத்தை பண்ணியிருப்பாங்க. அதுவும் விவேக் சார் டாட்டர்ஸ், விவேக் சாரோட ஃபோட்டோலாம் வச்சு ஒரு இமோஷ்னலான ஒரு மொமெண்ட்டாகவே இது கிரியேட் ஆச்சு. ஸோ அங்கே இருந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அது எப்படி இருந்துச்சு? அவங்களும் இமோஷ்னலாக இருந்திருப்பாங்க. நம்மளால் அந்த இமோஷன்ஸை பார்க்க முடியாது, பட் இமோஷன்ஸ் வந்து 2 டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. ஸோ அங்கே எல்லாமே ஒரு ஹாப்பி இமோஷன்ஸ் தான் இருந்தது. கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஆஸ்பிஷியஸான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டே. ஸ்பெஷலி ஆமாம், நம்ம தேஜுவோட லைஃப்பில் அது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷல் டே. ஸோ அதில் எவ்வளோ ஹாப்பி த்ரோ பண்ண முடியுமோ அவ்வளோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் த்ரோ பண்ணியிருந்தாங்க. ஹாப்பினா லைக் அந்த அந்த கேர்ளுக்கு ஒரு நியூ பிகினிங்கில். ஸோ அந்த ஹாப்பினஸ் எல்லார் ஃபேஸ்லேயும் இருந்தது. ஸோ உங்களோட லுக்ஸை பற்றி பேசினா ஃபஸ்ட்டு ஒரு ரொம்ப சிம்பிளான லுக், அதுக்கப்புறம் வெட்டிங், அப்புறம் ரிசப்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு லுக்லேருந்து ஆரம்பிக்கலாம். லுக் அப்படின்னு எதுவும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிலாம் டிஸ்கஸ் பண்ணி பிளான் பண்ணி பண்ணலை. ஸோ இட்ஸ் அ வெட்டிங் லுக், முகூர்த்தம் லுக். ஸோ அந்த முகூர்த்தம் லுக்கில் கொஞ்சம் சிம்பிளாக ஆர்னமெண்ட்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சிம்பிளாக கொண்டு போயிட்டோம். தட் வாஸ் அ சிம்பிள் ரிச்சுவல் அவங்களுக்கு கீழே பண்ணாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு they give a wedding saree. ஸோ அந்த வெட்டிங் சாரியில் தான் கொஞ்சம் போல்டாக எல்லா ஜுவல்ஸும் போட்டு கம்ப்ளீட்டாக மாலெல்லாம் போட்டு அதுதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ தட் அதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணதுனால எல்லாத்தையும் போட்டதுனால கொஞ்சம் போல்டாக தெரிஞ்சிருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக 2 லுக் மாதிரி இருந்தது. அப்படியே வெட்டிங் லுக்லேருந்து ரிசப்ஷன் லுக் ஒரு நல்ல லெஹெங்கா போட்டிருந்தாங்க, அந்த லுக்கை பற்றி சொல்லுங்கள். லெஹெங்கா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலர், நல்லா இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, தேஜுக்கு ரொம்ப ஆப்டாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறப்பவே அந்த கலரை என்கிட்ட காமிச்சிருந்தாங்க. ஸோ இட் வாஸ் வெரி ப்ளசண்ட்டான ஒரு நல்ல லுக்கை கொண்டு வரணும் அப்படின்றது மைண்டில் இருந்தது. ஸோ அந்த லெஹெங்காக்கு ஏற்ற மாதிரி தான் ரொம்ப சட்டிலாக ஒரு மேக்கப் தான் பண்ணியிருந்தோம். இட் வாஸ் அ நேச்சுரல் ஸ்கின் மேக்கப். ஸோ அதில் அந்த லெஹெங்கா வந்து என்ஹான்ஸ் ஆகிட்டு அந்த லுக்கை ரொம்ப நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. இட் வாஸ் அ வெரி சிம்பிள் லுக்.
அப்போ அந்த ஒரு மாதிரி ஒரு வைன் கலர் இல்லையா அந்த வைன் லெஹங்கா? கலர். அந்த மாதிரி வந்து இருக்கும்போது இந்த மாதிரி டார்க் கலர்ஸ்க்கு எப்படிப்பட்ட ஒரு லிப் ஷேடோ இல்ல ஐ ஷேடோ வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணுவீங்க? நம்ம ஒன்று போல்டாகவே போகலாம், சேம் கலர் என்ன லெஹங்கா கலரோ அதுலேயே கூட போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா சட்டிலாக போயிடலாம், நியூடாக போயிருக்கலாம். கைண்ட் ஆஃப் ஒரு நியூட் ஷேடாக தான் தேஜுக்கு போயிருந்தோம், நியூட் மிக்ஸ்டு ஷேட் மாதிரி போயிருந்தோம். ஸோ அது ரொம்ப அழகாகவே இருந்தது அவங்களுக்கு. ஆல்சோ ஃபார் ஃபேக்ட் இவங்களுக்கு நீங்க மேக்கப் பண்ணிட்டு இருக்க டைம்ல நீங்க பிரெக்னெண்டா இருந்தீங்க இல்லையா? ஆமாம், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். அதுவும் 1 மாசம் 2 மாசம் இல்லைங்க, 9 மாசம். வாவ்! லைக் எப்படி? ஏன்னா நிறைய பேர் அப்பதான் வந்து மெட்டர்னிட்டி லீவ் எடுப்பாங்க, ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்பாங்க. பயமா இல்லையா உங்களுக்கு? 3 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறதுல ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணல. மோஸ்ட் ஆஃப் த அதர் ஒர்க்லேருந்து ரிலீவ் ஆகிட்டு ரெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தோம், பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி மேக்கப்புன்னு வரும்போது உண்மையாகவே அதில் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ அதில் அந்த பேஷன் மேலே இருக்க ஒரு அன்கண்ட்ரோல் லவ் இருக்குமோ அது ஸ்டாப் பண்ண முடியல. ஸோ அதை பண்ணிடலாம் எப்படியாது அப்படின்றது மட்டும் தான் மைண்டில் வரும். மற்ற டைமில் எனக்கு எப்போல்லாம் பாசிபிளோ அப்போ ஐல் டேக் ரெஸ்ட். ஸோ அஃப்கோர்ஸ் நான் அது கூட நான் மென்ஷன் பண்ணணும். இப்போ ஈவினிங் எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக அந்த மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஐல் டேக் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுத்துப்பேன். ஸோ அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறப்ப அது ஒர்க் மாதிரி நமக்கு ஃபீலும் ஆகாது பெருசாக. பட் நீங்க பிரெக்னெண்டா இருக்கும்போது அவங்க வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து உங்களை பார்த்துக்கிட்டாங்களா? கண்டிப்பாக அம்மா நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அந்த டைம்லலாம் எனக்கு ரெஸ்ட் வேணுமா, பிரேக் வேணுமா அப்படின்லாம் கேட்டுகிட்டே தான் இருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் டாக்கிங் அபவுட் ஜென்ரலாகவே ஒரு பிரைடல் லுக் அப்படின்னா இப்போ நிறைய டைப்ஸ் வந்துருச்சு. அந்த கிளாஸ் லுக்குங்கிறாங்க, அப்புறம் அந்த கான்டார்டு லுக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு பிரைட் அவங்க பிக் டேல எப்படி அவங்களோட மேக்கப்பை சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க மேம்? ஆக்சுவலி அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி போகலாம். நீங்கள் சொன்ன மாதிரி கிளாஸ் ஸ்கின் மேக்கப் இருக்குது, கொஞ்சம் போல்டாக கான்டாக்ட் பண்ணி ஹைலைட் பண்ணி அப்படி போகிற லுக்கும் நம்ம பண்ணலாம். எல்லாருக்கும் ஒரு லுக்குக்கு ஒரு நேம்ஸ் இருக்குது. ஸோ அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன லுக் பிடிக்குமோ டெஃபினட்டாக அவங்க சூஸ் பண்ணலாம். என்ன கேட்டிங்க அப்படின்னா வில் கீப் அப் ஒரு சிம்பிள் லுக்கை எப்போவுமே கீப் அப் பண்ணிகிட்டே இருப்போம். ஃபேஸை ரொம்ப சேஞ்ச் பண்ணாமல் அந்த பிரைடாகவே இருக்கணும். லைக் அவங்க ஃபேஸு என்ஹான்ஸ் மட்டும் பண்ணணும். என்னோடய ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் என்ஹான்ஸ்டுன்னு நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு அழகாக இருக்க ஒரு கேர்ளை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறோம், அவ்வளோதான். என்னோடய மேக்கப்பில் நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை கொடுத்துட்ருக்கோம். அதை தாண்டி நீங்கள் கேட்ட அந்த சில விஷயம்லாம் வந்து அதுக்கான ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதை வச்சு நம்ம க்ரியேட் பண்ணமோ அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரைடும் இருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் வரும்போது அதையும் ஒரு ஆர்டிஸ்ட்டாக நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுவோம். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் மேக்கப். ஸோ ஒரு பிரைட் அப்படின்னா அவங்களுக்குன்னு சில ஆசைகள் இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி. ஆனால் அவங்க ஃபேஸுக்கு இது சூட் ஆகும் சூட் ஆகாது அப்படின்றத நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனோட வருவாங்க. சஜஷன் நம்ம கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஸோ அதையும் நான் முன்னாடியே மென்ஷன் பண்ணிடுவேன். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன், பட் அதுக்கு முன்னாடி ஐல் கிவ் யூ சம் சஜஷன்ஸ். உங்களோட சஜஷனையும் என்னோட சஜஷனையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு வில் கம் ஃபார் த டிசிஷன் சொல்லுவேன். ஸோ அது யூஸ்வலாக ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நம்ம தெரியாததை எடுத்து சொல்கிறது தப்பு இல்லைன்னு நினைப்பேன். ஸோ அதை எடுத்து சொல்லி அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கணுமோ புரிய வைப்போம். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற பாயிண்டில் வந்துடுவாங்க. சில பேருக்கு அவங்களோட பாயிண்ட்ஸ் இருக்கும் போது அதையும் தே வில் புட் இட். அப்போது ஃபைனலாக ஒரு லுக் க்ரியேட் பண்ணமோ அந்த லுக் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்துடும். ஸோ அது சஜஷன் கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, ஸோ இது நல்லா இருக்கும் இப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி சஜஷன்ஸ் கொடுப்போம். இப்போ ட்ரெண்டில் இருக்கிற ஏதாவது ஒரு லுக் இருக்கா? ஏன்னா ஒரு பாயிண்ட்ல வந்து இந்த கொரியன் கிளாஸ் ஸ்கின் வந்து பயங்கர ட்ரெண்டில் இருந்துச்சு. அந்த மாதிரி இப்போ ஆஃப் லேட் என்ன கேட்குறாங்க பிரைட்ஸ்? என்னோட பிரைட்ஸ் வந்து நேச்சுரல் ஸ்கின் தான் கேட்குறாங்க. நீங்கள் என்னோட பிரைட்க்கு எனக்கு ஒரு கான்டாக்ட் வருது அப்படின்னா நேச்சுரலாக இருக்கணும், எனக்கு ஃபேஸ் மாற்றிட மாட்டீங்கல்ல, அந்த ஒரு பர்டிகுலர் கொஷினோட தான் என்னோட பிரைட்ஸ் என்கிட்ட கால் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு அதுதான் ட்ரெண்டுன்னு நினைக்கிறேன் நான். எனக்கு வர கால்ஸில் தட்ஸ் நேச்சுரலாக இருக்கணும். பட் அதை தாண்டி வெளியே ஃபுல்லாக நீங்கள் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்கின் மேக்கப், கொரியன் ஸ்கின் மேக்கப்லாம் நிறைய வருது. அதுக்கான ப்ராடக்ட்ஸ் இருக்குது, சிலிக்கன் ஸ்கின் மேக்கப், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ அது எந்த அளவுக்கு வந்து பிரைடோட நம்ம கொண்டு போக முடியும்னு எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா அது எவ்வளோ ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. ஆப்வியஸ்லி ஒரு நேச்சுரல் ஸ்கின்னை வந்து கிளாஸ் ஸ்கின்னாக மாற்றுறோம் அப்படின்னா
சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல. அது எத்தனை ஃபேமிலியில் அக்செப்ட் பண்ணுவாங்க, இல்லை அந்த பிரைடே அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஸோ நேச்சுரல் ஸ்கின் ஆல்வேஸ் ஒர்க்ஸ். ஸோ இப்போ ஒரு கல்யாணம் அப்படின்னாலே வந்து அந்த பிரைடுக்கு காலையில் ஒரு நலங்கு இருக்கும், இல்லை ஒரு ரிசப்ஷன், அதுக்கப்புறம் கல்யாணம் வந்து கண்டினியூஸாக ஈவெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஹெவி மேக்கப் அவங்க ஸ்கின்ல போட்டுகிட்டே இருக்கும்போது அவங்க ஸ்கின்னை அவங்க அந்த டேக்கு முன்னாடி எப்படி கேர் பண்ணிக்கலாம், அண்ட் மேக்கப் போட்டதுக்கு அப்புறம் போஸ்ட் கேர் என்ன மாதிரி பண்ணிக்கலாம்? இப்போ நீங்கள் மென்ஷன் பண்ண மாதிரி ஹெவி மேக்கப் அப்படின்னு சொல்கிறீங்க. மேக்கப்னு வச்சுப்போம், ஹெவி மேக்கப் வாட் எவர், ஹெவியாக ஒரு ப்ராடக்ட் போடுறோம். ஸோ அப்படின்னும் போது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும் போது ஸ்கின்னை ப்ரெப் பண்ணிடுவோம். ப்ரெப் பண்ணிவிட்டு ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மேக்கப்பே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ்னால ஸ்கின்னுக்கு ஒன்றும் பெருசாக எந்த ஹார்மும் இருக்காது. ஹவவர் இட்ஸ் அ ப்ராடக்ட். நம்ம எல்லாத்தையும் பேஸ்லேருந்தே ஒரு ப்ராடக்டை தான் ஸ்கின்ல போட்டுட்ருக்கோம் அப்படின்னமோ நம்ம ப்ரெப் பண்ணுறோம் அப்படின்றது எவ்வளோ அளவுக்கு சேஃப்ன்றது யாராலையுமே சொல்ல முடியாது இல்லைங்களா? அது ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ அப்படி இருக்குமோ ஒரு ஸ்டெப் 1லேருந்து 10 வரைக்கும் நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸை லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னமோ அந்த ஸ்கின்னை வந்து கம்ப்ளீட்டாக ப்ரீத் பண்ண விட்டுறணும். மேக்கப்பை வைப் பண்ணதுக்கப்புறம் ப்ரீத் பண்ணணும். அதுக்கு மேலே ரொம்ப கல்யாணம் ஜென்ரலாக உங்களுக்கு தெரியும், இப்போ பிரைடுன்னும் போது உங்களுக்கு ஒரு நிறைய ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ்லாம் இருக்குமோ திருப்பி மேலே ரொம்ப மேக்கப்பை போட்டுகிட்டே இல்லாமல் நெக்ஸ்ட் டேஸ்லாம் கொஞ்சம் ப்ரீத் பண்ண விடலாம். அதுக்கப்புறம் சம் ஹோம் கேர் மாதிரி நம்ம க்ரீம்ஸ் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுற மாஸ்க், பேக் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாமல் வீட்டில் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் மாதிரி ஏதாவது கொஞ்சமாக நம்ம யூஸ் பண்ணமோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் ஸ்கின். ஸோ ரொம்ப ரப் பண்ணாமல், ஸ்க்ரப் பண்ணாமல், ரொம்ப மைல்டான வீட்டில் போடுற அந்த மாதிரி பேக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மேக்கப்பை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஹோம் கேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அந்த ஹோம் கேர் டிப்ஸ் ஏதாவது கொடுங்க மேம். ஹோம் கேர் டிப்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு மேக்கப்பை ரிமூவ் பண்ணிடலாம். மேக்கப் ரிமூவர் வச்சு மேக்கப்பை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ப்ராப்ளி யூ கேன் யூஸ் மைல்ட் கோகனட் ஆயில். ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு ஒரு 4-5 ட்ராப்ஸ் எடுத்துகிட்டு அதை ஃபேஸ் ஃபுல்லாக லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ண விட்டுருங்க அன்றைக்கி மட்டும். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா யூ கேன் யூஸ் சம் டொமேட்டோ அண்ட் கர்ட். இது ரெண்டுத்தையுமே சேர்த்து ஒரு பேக் மாதிரி போட்டிங்கன்னா அந்த ஸ்கின்ல இருக்க அந்த செல்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும். உங்கள் ஸ்கின்னும் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் திருப்பி அதுக்கு ஒரு புதுசாக ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும். ஸோ அது அந்த ஒரு பர்டிகுலர் டைமை ஸ்கின்க்கு கொடுக்கறது நல்லது. இந்த டொமேட்டோ அண்ட் கர்ட் வந்து நீங்கள் யூ கேன் டூ ஈவன் எவ்ரிடே. நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுக்கு ஏதாவது ஹோம் கேர் ரெமெடி இருக்கா? முல்தானி மெட்டி ஆல்வேஸ் குட். முல்தானி மெட்டி வித் டொமேட்டோ ஜூஸ். Again you can add a few drops of curd. it really does a miracle வேல உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸை கொடுக்கும். ஸோ வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பியூட்டிஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் வேற கொடுத்தீங்க. பட் ஜென்ரலாக இப்போ மேக்கப் இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேர் கற்றுக்குறாங்க, நிறைய பேர் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ மேக்கப் இண்டஸ்ட்ரியில் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது? இது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது? நம்மளோட ஒர்க்கை நம்ம ப்ராப்பராக பண்ணணும், நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும் கிளைண்ட்டை. நம்மளோட ஒர்க்கில் நம்ம ஜென்யூனாக இருந்து அந்த வேலையை 100% கொடுக்குறப்போ நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடியும். செகண்ட் திங், நிறைய பேர் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இப்போது ஆயிட்டுருக்காங்க, உங்களுக்கே தெரியும். எதையுமே நம்ம அதெல்லாம் மைண்டில் எடுத்துக்காமல் எல்லாருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும். அஃப்கோர்ஸ் இப்போ இருக்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா உமனும் பண்ணுறது ஒரு பெரிய ஹாப்பியான ஒரு விஷயம்தான். அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக இந்த பிஸ்னஸை பண்ணணும், மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக வரணும். ஸோ அதனால் அதை பண்ணுறாங்கன்றது அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். பட் ஒன்லி திங், நம்ம அதில் எவ்வளோ 100% போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறோன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். தேங்க்யூ ஸோ மச் மேம். நிறைய விஷயம் பேசணும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF-இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள்.